அந்த வயதான கழுகு தன்னோட கூட்டுல படுத்திருந்தது. அந்த கழுகுக்கு 2 நாளா காய்ச்சல் இருந்தது. அந்த கழுகோட பேர குழந்தை பீமு அந்த கூட்டுலதான் இருந்தான். பீமுவோட அம்மா பீம் பிறக்கிறப்பவே இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து பீம் தன்னோட பாட்டி கிட்டதான் வளர்ந்து வந்தான். தன்னோட பாட்டி இப்படி படுத்திருக்கிறத பார்த்த பீமால கண்ணீர் மட்டும்தான் விட முடிஞ்சது, வேற எதுவும் செய்ய முடியல. இந்த கழுகு இப்படி காய்ச்சல்ல படுத்திருக்கிறது அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் தெரியும். இருந்தாலும் யாரும் அந்த இடத்துக்கு வந்து கழுகுக்கு உதவி செய்ய நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த கழுகு வாலிப வயசுல அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகளை வேட்டையாடி கொண்டு தின்னிருந்தது. ரீட்டா, அந்த வயதான கழுகு 2 நாளா படுத்த படுக்கையா இருக்கு. பாவம், அதோட பேர குழந்தையும் அது பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. நீ கொஞ்சம் வரியா? அந்த கழுகுக்கு நாம போய் கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு வருவோம். இங்க பாரு சோனா, தயவு செய்து என்ன அங்க கூப்பிடாத. அந்த கழுகு எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடியே கொண்டு தின்னுச்சு. அந்த காட்சி இன்னும் என்னோட மனசுலயே இருக்கு. ரீட்டா, அந்த கழுகால நாமெல்லாம் நம்மளோட நிறைய சொந்தங்களை இழந்திருக்கோம், அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த கழுகுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இங்க பாரு சோனா, நீ எங்க வேணாலும் போ, ஆனா தயவு செய்து என்ன கூப்பிடாத. இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. பிறகு சோனா குருவி மட்டும் காய்ச்சலுக்கான மருந்தையும் கொஞ்சம் பழங்களையும் எடுத்துக்கிட்டு கழுகோட கூட்டுக்கு பறந்து போச்சு. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நீங்களும் பசியில இருப்பீங்க, உங்க பேரனும் பசியில தான் இருப்பான். அதனால என்னால உங்களுக்கு மாமிசம் கொண்டு வர முடியாது. என்கிட்ட இருக்கிற பழங்களை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் காய்ச்சலுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு, அதை சாப்பிட நினைச்சீங்கன்னா உங்களோட வாயை கொஞ்சம் தரங்க. சோனா குருவி இப்படி சொன்னதும் பிறகு கழுகு மெதுவா வாயை திறந்தது. சோனா குருவி தான் எடுத்துட்டு போன காய்ச்சலுக்கான மருந்த கழுகோட வாயில 4 சொட்டு விட்டது. பிறகு கொஞ்ச நேரம் கண்ணு மூடிக்கிட்டே படுத்திருந்த அந்த கழுகு பிறகு தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. குருவி, நீ மருந்து கொண்டு வந்து என் உயிரையும் காப்பாத்திட்ட, பழங்களை கொண்டு வந்து என் பேரனோட உயிரையும் காப்பாத்திட்ட. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். பிறகு சோனா குருவி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சோனா குருவி உணவு தேட அந்த மலைப்பகுதிக்கு எப்ப பறந்து போனாலும் தான் கையில கிடைச்ச பழங்களை கொண்டு போய் பீமுக்கு கொடுக்கறத பழக்கமும் வச்சிருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பீம் இப்ப கொஞ்சம் பெரியவனா வளர்ந்துட்டான், நல்லா பறக்கவும் கத்துக்கிட்டான். கழுதக்கா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பீம் நல்லா பறக்க கத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனை நினைச்சு நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. குருவி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ மட்டும் எங்களுக்கு உதவி செய்யலன்னா நானும் என்னோட பேரனும் எப்பவோ இறந்து போயிருப்போம். அந்த சமயம் வானத்துல பறந்துகிட்டு இருந்த பீம் அந்த இடத்துக்கு வந்தான். இப்படி வந்து உட்கார்ந்த பீமோட முகம் ரொம்ப வாட்டமா இருந்தது. பீம், ஏன் உன்னோட முகம் சோகமா இருக்கு? என் வயசு உள்ள பறவைகள் எல்லாம் நண்பர்களோட சேர்ந்து விளையாடுறாங்க. ஆனா நான் அப்படி விளையாட எனக்கு எந்த நண்பனும் இல்ல. நான் வாழ்க்கை பூரா இப்படி தனியாதான் இருக்கணும் போல இருக்கு. பீம், நீ இத நினைச்சுதான் கவலைப்படுறியா? நாளைக்கு நான் இங்க வரப்ப என்னோட பையன் குக்கும் அழைச்சிட்டு வரேன். இதுக்கப்புறம் நீயும் அவனும் ஒன்னா சேர்ந்து விளையாடுங்க. அன்னைக்கு ராத்திரி சீக்கிரமாவே தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்ச அந்த வயதான கழுகு அப்படியே இறந்து போயிடுச்சு. பீம் இப்ப பெரியவனா வளர்ந்திருந்தாலும் தன்னோட பாட்டி இறந்த துக்கத்தை தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சான். மறுநாள் பொழுது விழுந்துச்சு. குக்கு, நீ என் கூட வா, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புது நண்பன் அறிமுகப்படுத்துறேன். புது நண்பனா? அந்த நண்பன் எங்கம்மா இருக்கா? பிறகு சோனா குருவி குக்குவை கூட்டுக்கிட்டு கழுகோட கூட்டுக்கு போச்சு. கழுகோட கூட்டுக்கு போன சோனா குருவி அங்க நடந்ததை பார்த்துட்டு ரொம்பவும் வருத்தமாயிடுச்சு. பீம், அழாத, நீ என்னதான் அழுதாலும் உங்களோட பாட்டி திரும்ப வர மாட்டாங்க. அம்மா, பாட்டி சாகறதுக்கு முன்னால என்ன தெரியுமா சொன்னாங்க? பீம், நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் போல இருக்கு. ஆனா சோனா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. சோனா தான் உனக்கு அம்மா. இதுக்கப்புறம் நீ சோனா கூட தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அது உண்மைதான் பீம், நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன், என் கூடவே வச்சிருப்பேன். நீ என் கூடவே என்னோட வீட்டுல வந்து தங்கிடு. ஆமா பீம், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க எல்லாரும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காலுஜி, உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நம்ம காட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா?
எனக்கு இப்பெல்லாம் ஜக்குவ வெளியில அனுப்பவே பயமா இருக்கு. ஏன்னா சோனா குருவி தன்னுடைய வீட்டுல ஒரு கழுகு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அத குழந்தைன்னு சொல்றது கூட தப்பு. நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. இன்னைக்கே போறேன். இந்த விஷயத்தை பத்தி சோனா குருவி கிட்ட பேசி அந்த சின்ன கழுக காட்ட விட்டே துரத்துறேன். குக்கு, பீமா கூப்பிட்டு போய் இந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு அப்படியே விளையாண்டுட்டு வாங்க. சோனா குருவி இப்படி சொன்னதும் குக்கு பீமா கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டை சுத்தி காமிக்க போனா. இந்த சமயத்துல காலுக்காகவும் சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. இங்க பாரு சோனா, உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுக்க முடியும். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ அந்த கழுகு குழந்தைய வீட்டை விட்டு விரட்டணும். நீ மட்டும் அப்படி செய்யலன்னா அந்த கழுகு எந்த நேரத்துல வேணாலும் எங்களோட குழந்தைகளை கொன்னு தின்னுடும். காரணா, பீமா எனக்கு சின்ன குழந்தையில இருந்து தெரியும். அவன் என்ன அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருக்கான். நானும் அவனை என் பையனாதான் நினைக்கிறேன். அவனுக்கு மாமிச சாப்பிடற பழக்கமே கிடையாது. சோனா, நீ நான் சொல்றத மட்டும் செய். நாளைக்கு காலையில உன்னோட வீட்டுல அந்த கழுகு குழந்தை இருக்க கூடாது. அதையும் மீறி வீட்டுல வச்சிருந்த நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். இப்படி சொல்லிட்டு காலுக்காவும் அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காவை இப்படி சொல்லிட்டு போனதும் சோனா குருவிக்கு மனசுல பயம் வந்துருச்சு. இந்த காங்கள் வேண்டான்னு சொல்லியும் நாம பீமா வீட்டுல வச்சிருந்தா இந்த காங்கள் நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு பீமாவை தேடி பறந்து போச்சு. சோனா குருவி அங்க போனப்ப பீமு குக்கு ஒரு நதிக்கரையில உட்கார்ந்து இருந்தாங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் அழுவுறீங்க? அம்மா சொல்லுங்க அம்மா, என்னாச்சு? பீம், நீங்க 2 பேரும் விளையாட வந்ததுக்கு அப்புறம் காலுக்காவும் நம்மளோட வீட்டுக்கு வந்தது. இந்த காட்டுல இருக்கிற குழந்தை பறவைகள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்களாம். அதனால உன்னை உடனே வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு காலுக்காவை என்னை மிரட்டிட்டு போயிருக்கு. அது சொன்னபடி செய்யலன்னா கண்டிப்பா எனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அம்மா, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, அழாதீங்க. உங்க கண்ல இருந்து கண்ணீர் வர்றதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். இனிமே நாம ஒன்னா இருக்க வேண்டாம். நான் இன்னைக்கே என் கூட்டுக்கு போயிடுறேன். அம்மா, பீமா பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. பீம் நம்ம வீட்லயே இருக்கட்டும். குக்கு, பீமை நம்ம வீட்டுல வச்சிருந்தா இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் நமக்கு எதிரி ஆயிடுவாங்க. எல்லாரையும் எதிரி ஆக்கிட்டு நம்மளால எப்படி இந்த காட்டுல வாழ முடியும்? பிறகு பீம் பழையபடி தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போனான். சோனா குருவியும் குக்குவும் அவங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பாட்டி, சோனா அம்மா என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னீங்களே. இல்ல பாட்டி, அவங்க என் கூட இருக்க முடியாது. அவங்க இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த காட்டுல உள்ள பறவைகள் எங்களை பிரிச்சுட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காங்களுடைய பையன் சக்கு, புறாவோட பையன் ராஜி, ரீட்டாக்கியோட பையன் விட்டு இவங்க 3 பேரும் விளையாண்டுக்கிட்டு ஏற்கனவே கழுகு கூடு கட்டி வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த வழியா பறந்து வந்த 2 ஆந்தைங்க இத பார்த்துட்டு அங்க வந்து உட்கார்ந்தாங்க. என்னங்க, இப்பெல்லாம் என்னால வர வர வீட்டு வேலையே செய்ய முடியல. நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்ன பறவைகள் கிடைச்சா நல்லா இருக்கும். நீ ஏன் கவலைப்படுற? இந்த பறவைகளை இப்பயே பிடிச்சு நம்ம குகைக்கு கொண்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. இந்த பறவைகளை வேலை வாங்கினா போதும். இப்படி சொன்ன அந்த ஆந்தை ஒரு பெரிய வலைய வீசி அந்த 3 பறவைகளையும் அதுல சிக்க வச்சிருச்சு. திடீர்னு வந்து விழுந்த வலைய பார்த்ததும் அவங்க 3 பேரும் பயந்து போயிட்டாங்க. இந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டதும் தூங்கிக்கிட்டு இருந்த பின் எழுந்திருச்சு உட்கார்ந்து வலையில மாட்டி இருந்த பறவைகளை பார்த்துட்டா. இங்க பாருங்க, எதுக்காக இந்த பறவைகளை சிறை பிடிச்சு வச்சிருக்கீங்க? இங்க பாரு கழுகே, திருட்டு வழிப்பறி அராஜகம் பண்றதெல்லாம் எங்களோட வேலை. இந்த மாதிரி பறவைகளை கொன்னு திங்கிறது உன்னோட வேலை. தேவைப்பட்டா இதுல இருந்து ஒரு பறவையை எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடு. நாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நாங்க இந்த பறவைகளை பிடிச்சுக்கிட்டு போறத பத்தி நீயும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. முடியாது. இவங்களை விடுதலை பண்ணுங்க. இவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. இந்த பறவைகளை கொண்டு போய் நாங்க எங்களுடைய குகையில வேலை செய்ய வச்சுக்க போறோம். இந்த பறவைகளை நாங்க விடுதலை செய்யலன்னா உன்னால என்ன செய்ய முடியும்? அந்த ஆந்தை இப்படி சொன்ன உடனே பிங் ரொம்ப கோபத்தோட அவங்க மேல பாஞ்சு அவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சான்.
கொஞ்ச நேரம் பீம் கிட்ட போய் அடி வாங்கின ஆந்தைங்களால அதுக்கு மேல அடி வாங்க முடியல. விட்டுடு, எங்களை விட்டுடு கழுகு. இந்த குழந்தைகளை இங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுறோம். அந்த ஆந்தைகள் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பீம் அவங்கள அடிக்காதன்னு நினைக்கலாம். தம்பி, ஏன்டா எங்களை இப்படி போட்டு அடிச்ச? இந்த பறவைகளை நாங்க விடுதலை பண்ணலன்னா உன்னால என்ன செய்ய முடியும்னு நான் கேட்டேன்ல, அப்பவே என்னால உங்களை அடிக்க முடியும்னு சொல்லி இருக்க வேண்டியதுதானே? ஆமா, நீ அப்படி சொல்லிருந்தா நாங்க இந்த குழந்தைங்களை விட்டுட்டு அடி வாங்காம ஓடி இருப்போம். இப்படி சொன்ன அந்த ஆந்தைகள் 2 பேரும் பிறகு அங்கிருந்து உயிர் தப்பிச்சு பறந்து போனாங்க. பிறகு பீம் அந்த 3 பறவைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள பறந்து போனான். நடந்தது கேள்விப்பட்ட எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்தாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் பீம் கிட்ட வந்து அவங்க நடந்துகிட்ட விதத்துக்காக மன்னிப்பு கேட்டாங்க. பீம், என்ன மன்னிச்சிடு. நான் தான் என்னோட கணவரை தூண்டி விட்டு உன்னை சோனா குருவியோட வீட்டை விட்டு காலி பண்ண வச்சேன். பீம், இதுக்கப்புறம் நீ எங்களை விட்டு பிரிய தேவையில்லை. பழையபடி நீ எப்பவும் சோனா குருவி வீட்டிலேயே தங்கி இருக்கலாம். ஆமா, நீ எங்களோட எதிரி இல்ல, எங்க குழந்தைங்களோட நண்பன். பிறகு பழையபடி பீம் சோனா குருவி வீட்டுல தங்கி ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். இப்ப பீமுக்கு குக்கு மட்டும் நண்பன் இல்ல, அந்த காட்டுல உள்ள எல்லா சின்ன பறவைகளுமே நண்பர்கள் ஆயிட்டாங்க. குறுக்காகத்துக்கு ஒரு பையன் இருந்தா, அவன் பேரு ஜக்கு. கோரி சமீபத்துல ஒரு முட்டை விட்டு அதுல இருந்து குழந்தை வெளிவர நேரம். ஜக்கு, இன்னும் 2-3 நாள்ல உனக்கு தம்பி பிறந்துடுவான். அதுக்கப்புறம் நீ தான் அவனை பத்திரமா பாத்துக்கணும். அவனை நதிக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவன் கூட விளையாடணும். அம்மா, எனக்கு தம்பி வேணாம், தங்கச்சி தான் வேணும். எனக்கு தங்கச்சி பிறந்தா நான் அவ கூட விளையாடுவேன். அவளை அழைச்சுக்கிட்டு நதிக்கரைக்கு போவேன். கோரிக்காகத்தோட கணவர் காலுக்காகத்துக்கு பெண் குழந்தைதான் பிடிக்காது. ஒரு நாள் காலுக்காகத்தை சந்திச்ச சாகர்புரா இப்படி பேச ஆரம்பிச்சது. காலு, உன்னோட வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என்னோட பையன் ஜக்குவுக்கு ஒரு தம்பி பிறக்க போறான். காலு, உனக்கு தான் ஒரு ஆண் குழந்தை இருக்குல்ல, அதனால பெண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்க. பெண் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு லட்சுமி வந்த மாதிரி. சாகர்புராவோட பேச்சால ரொம்பவும் கோபமான காலுக்காக உடனே தாவி போய் சாகர்புராவை அந்த மரத்துல இருந்து கீழே தள்ளி விடுச்சு. ஏய் சாகர், நான் ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேசும்போது யாராவது வாய்க்கு வந்தபடி பேசினா என்னால தாங்க முடியாது. இங்க பாரு, உனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு வேணா வேண்டிக்க, எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்னோட முட்டையில இருந்து ஆண் குழந்தை தான் பிறக்கணும். இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழிச்சு கோரிக்காகத்தோட முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை ஒண்ணு வெளிவந்துச்சு. கழிச்சு நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தமோ அது நடந்துருச்சு. ஆனா பெண் குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு ஜக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். எனக்கு தங்கச்சி பிறந்துடுச்சு, எனக்கு தங்கச்சி பிறந்துடுச்சு. ஜக்கு, வாய மூடிக்கிட்டது. நான் ஏற்கனவே கோபத்துல இருக்கேன். இந்த சமயத்துல நீ சந்தோஷத்துல குதிச்சின்னா நான் எல்லா கோபத்தையும் அப்புறம் உன் மேல காட்டிடுவேன். அப்பா, நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எனக்கு தங்கச்சி பிறந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். அது ஒரு தப்பா? அப்பா, என்னப்பா, எதுக்காக என்ன பார்த்து கோவப்படுறீங்க? ஏய் ஜக்கு, நீ பிறந்தப்ப 2 நாள் வரைக்கும் பேசவே இல்ல. இத பாரு, பிறந்த உடனே என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு கோபத்துல அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இங்க பாரு, சத்தம் போடாம அந்த கூட்டுல போய் உட்காரு. என்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் நீ சிரிச்சு சிரிச்சு பேச தேவையில்லை. கோரிக்காக அப்படி சொன்னதும் பயந்து போன அந்த பெண் குழந்தை எதுவும் பேசாம மௌனமா இருந்தது. காலுக்காகவும் கோரிக்காகவும் தன்னுடைய பையன் ஜக்குவை நல்ல முறையில கவனிச்சுக்கிட்டாங்களே தவிர அவங்களோட பெண் குழந்தைய ஏனோ தானோன்னு தான் வளர்த்தாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஒரு நாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு நதிக்கரைக்கு போனாங்க. ஆனா அவங்க பெண் குழந்தை பிளாக்கிய மட்டும் வீட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. பிளாக்கிக்கு இது வரைக்கும் காலுக்காகவும் கோரிக்காகவும் பறக்க கத்து கொடுக்கவே இல்லை. அதனால கூட்டுல இருந்து கீழே இறங்கின பிளாக்கி மெதுவா கத்தி கத்தி வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. அந்த சமயத்துல அந்த வழியா பறந்து போன சோனா குருவி வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த பிளாக்கிய பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஆமா, நீ யாருமா? எதுக்காக இங்க தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? ஆண்டி, அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. அப்புறம் எனக்கு இன்னும் பறக்க கத்து கொடுக்கவும் இல்ல. பெண் குழந்தைதான் சில பேர் இப்படிதான் அவங்க மேல வெறுப்ப கூட்டி வளர்க்குறாங்க. உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆண் குழந்தைதான் பிடிக்கும் போல இருக்கு. அதனாலதான் உனக்கு இன்னும் எதுவுமே கத்து கொடுக்காம இருக்காங்க. ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் கத்து கொடுக்கறேன்.
இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு பிளாக்கிக்கு பறக்க கத்து கொடுத்துச்சு. பிளாக்கியும் சோனாக்குருவி சொன்ன மாதிரி கக்கைய பலமா வீசி பறக்க ஆரம்பிச்சது. இப்படி முயற்சி பண்ணின பிளாக்கி முதல் முயற்சியிலேயே பறக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளாக்கி ரொம்ப புத்திசாலியா இருக்கா. முதல் முயற்சியிலேயே இப்படி எந்த குழந்தையும் பறக்க கத்துக்க மாட்டாங்க. ஆனா பிளாக்கி நல்லாவே பறக்க ஆரம்பிச்சுட்டா. ஆண்டி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு பக்கத்து காட்டுல இருக்கு. பக்கத்து காட்டுல ஒரு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துலதான் என்னோட வீடு இருக்கு. ஆண்டி, அம்மாவும் அப்பாவும் ஜக்குவை கூப்பிட்டு நதிக்கரைக்கு தான் போயிருக்காங்க. நானும் அங்க போறேன். இப்படி சொன்ன பிளாக்கி பிறகு நதிக்கரை நோக்கி பறந்து போச்சு. திடீர்னு பிளாக்கி பறந்து வந்து இறங்கினதை பார்த்த காலுக்காகவும் குரிக்காகவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பிளாக்கி, நீயா? நீ எப்படி இங்க வந்த? நீ எப்ப பறக்க கத்துக்கிட்ட? அம்மா, எனக்கு சோனா ஆண்டி தான் பறக்க கத்து கொடுத்தாங்க. நான் கூட பறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க பாரு கோரி, உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன் இத கொண்டு போய் எங்கேயாவது மறுபகுதியில விட்டுட்டு வான்னு. நீ கேட்கல. இப்ப பாரு, இது பறக்க கத்துக்குச்சு. இது வளர வளர இத பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏங்க, அவளுக்கு எதிரில ஏன் இப்படி பேசுறீங்க? அவளை பாருங்க, நாம பேசுறதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. இங்க பாரு, நாளைக்கு காலையில இவளை கொண்டு போய் நீ மலைப்பகுதியில விட்டுட்டு வந்துரு. நாளைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு திரும்பும் போது இந்த பிளாக்கி வீட்டுல இருக்க கூடாது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க வீடு திரும்பும் போது அவ இங்க இருக்க மாட்டா. அதுக்குள்ள அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். தன்னோட அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தத பிளாக்கி கேட்டுட்டு அழுதுகிட்டே படுத்திருந்துச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. எல்லாரும் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்ச பிளாக்கி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சது. எப்படி இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நம்மள கொண்டு போய் எங்கேயோ விட போறாங்க. அதுக்கு முன்னாடி நாமளே சோனா ஆண்டி வீட்டுக்கு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி நினைச்ச பிளாக்கி பிறகு அங்கிருந்து பக்கத்து காட்டுல உள்ள சோனாக்குருவி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. காலுஜி, எழுந்திருங்க. நம்ம வீட்டுல இந்த பிளாக்கிய காணோம். நல்லா பாரு, வெளியில எங்கேயாவது போய் உக்காந்து இருக்க போறா. இல்லங்க, நானும் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே இல்ல. வீடு ரொம்பவும் நல்லதா போச்சு. நாமளே அவளை கொண்டு போய் எங்கேயாவது விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவளே எங்கேயோ போயிட்டா. நம்மள பிடிச்ச சனியம் தொலைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ரொம்ப நேரம் பறந்து போன பிளாக்கி கடைசியா சோனாக்குருவியோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்க போய் சேர்ந்துடுச்சு. இங்க பாரு பிளாக்கி, உன்னோட கதையை கேட்டா எனக்கு கண்ணீர் வருது. நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். எனக்கு குழந்தையே இல்ல. நீ இனிமே என்னோட வீட்டுலயே இரு. நான் உன்னையே என்னோட குழந்தையா நினைச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு சோனாக்குருவிய பிளாக்கிய தன்னோட குழந்தையாவே நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சது. எங்க போனாலும் பிளாக்கிய கூடவே அழைச்சிட்டு போச்சு. பிளாக்கியும் சோனாக்குருவி கூட ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைய நடந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா வந்த சோனாக்குருவியும் பிளாக்கியும் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் வழியில சந்திச்சாங்க. ஆண்டி, இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. என்ன கொண்டு போய் மலைப்பகுதியில் உள்ள கழுகுக்கு இரையாக்கணும்னு இவங்க தான் ஆசைப்பட்டாங்க. காணுங்களே, நீங்க கொல்லணும்னு நினைச்ச உங்களோட பொண்ணு இப்ப என்கிட்டதான் இருக்கா. அவளை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு நினைச்சு நீங்க கண்டிப்பா கண்ணீர் விடுவீங்க. இது நடக்கதான் போகுது. இப்படி சோனாக்குருவி பிளாக்கிய கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. காலங்கள் ரொம்பவும் வேகமா ஓடுச்சு. பிளாக்கி இப்ப நல்லா பெரியவளா வந்துட்டா. அவளுக்கு சோனாக்குருவி தையல் கத்து கொடுத்துருந்துச்சு. ரொம்ப நல்ல விதமா பிளாக்கி தையல் தச்சதால அவகிட்ட நிறைய பேர் கொண்டு வந்து தங்களுடைய துணிகளை கொடுத்தாங்க. அதே சமயம் சோனாக்குருவிக்கு இப்ப வயசாகி இருந்தது. இந்த வயசான காலத்துல பிளாக்கி சோனாக்குருவியை ரொம்பவும் அன்பா கவனிச்சுக்கிச்சு. பிளாக்கி ஒரு பக்கம் தையல் தச்சுக்கிட்டு தன்னோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அதிலே பார்த்துச்சு. சோனாக்குருவியை எந்த வேலையும் பார்க்க விடாது. அம்மா, நீங்க இதுவரைக்கும் வேலை செஞ்சீங்க. நான் உங்களை தடுக்கவே இல்ல. ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். இதுக்கப்புறம் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். இதே சமயம் காலுக்காகவும் வரிக்காகவும் ஜக்குவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்பவும் கடுமையா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஜக்குவுக்கு கோபம் வந்துருச்சு. அம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் பெண் குழந்தை தான் பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளையே உங்களுக்கு பிடிக்கல. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். என்னோட மனைவியை அழைச்சுக்கிட்டு வேற வீட்டுக்கு போறேன். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான்.
ஒரு காலுக்காகவும் குறிக்காகவும் தனியாவே வாழ ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தவங்களுக்கு வயசாக அடுத்தவங்களோட உதவி தேவைப்பட்டது. ஆனா அந்த சமயத்துல இவங்களுக்கு உதவி செய்ய இவங்க பக்கத்துல யாருமே இல்ல. கௌரி, எனக்கு தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு. எனக்கும் தாகமா இருக்கு. எழுந்திருச்சா இடுப்ப வலிக்குமேன்னு நான் படுத்திருக்கேன். இந்த லட்சணத்துல நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணுமா? கௌரி, எல்லாரும் பெண் குழந்தை பிறக்கிறது நல்லதுன்னு சொல்றப்ப நாம அதை நம்பல. அதனாலதான் பிறந்த பெண் குழந்தையையும் தூக்கி யாருக்கோ கொடுத்துட்டோம். அது தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு. அத பத்தி இப்ப யோசிச்சு என்ன புண்ணியம்? அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப பிளாக்கி ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துச்சு. இந்தாங்க, இந்த சாப்பாட்டை நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. இதை எங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. பிளாக்கி தங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு காலுக்காகவும் குருக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. பிளாக்கி, நீ எங்களுக்கு தினமும் இந்த மாதிரி உணவு கொண்டு வந்து கொடுப்பியா? தினமும் கொண்டு வந்து கொடுப்பனான்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இப்ப எடுத்துக்கிட்டு வந்தேன். நாளைக்கே அவங்க கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கிட்டு வருவேன். சரி, நான் கிளம்புறேன். பிளாக்கி, எங்கம்மா இவ்வளவு அவசரமா கிளம்புற? கொஞ்ச நேரம் எங்க கூட பேசிக்கிட்டீரா? எங்க அம்மா வீட்ல தனியா இருப்பாங்க. வயசானவங்களை இப்படி ரொம்ப நேரம் தனியா விடக்கூடாது. நான் உடனே போயாகணும். இப்படி சொன்ன பிளாக்கி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. பிளாக்கி பேசின பேச்சையெல்லாம் கேட்ட காலுக்காகவும் குறிக்காகவும் அவங்க செஞ்ச தவற நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அவங்க தன்னோட பொண்ணு பிளாக்கிய பாசமாவே வளர்க்கல. எதுக்கு எடுத்தாலும் திட்டுக்கிட்டே இருக்கும். வீட்டு வேலை எல்லாத்தையும் பிளாக்கி தான் செய்யும். இருந்தாலும் பிளாக்கி எவ்வளவுதான் சுத்தமா இந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு கோரிக்காவும் திட்ட ஆரம்பிச்சிடும். அம்மா, நான் காய்கறிகளை வெட்டவா? ஆமாம் பிளாக்கி, நான் போய் நதியில தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். நீ அதுக்குள்ள வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் வெட்டி வை. நான் வந்து சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு கோரிக்காவை தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. தண்ணீர் எடுக்க போன இடத்துல கோரிக்காவை சோனா குருவி சந்திச்சது. கோரியக்கா, உங்க பொண்ணு பிளாக்கி பெரிய பொண்ணாயிட்டா. வீட்டு வேலை செய்யறது எப்படின்னு அவங்களுக்கு கத்து கொடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீங்களே செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? சோனா, பிளாக்கியும் சில வேலைகளை செய்யறாதான். இருந்தாலும் எனக்கு என்னவோ அவன் செய்யற வேலை பிடிக்க மாட்டேங்குது. என் கையால நான் செஞ்சாதான் என்னோட மனசுக்கு திருப்தியா இருக்கு. கோரியக்கா, ஆரம்பத்துல பிளாக்கி இப்படிதான் வேலை செய்வா. போக போக சூப்பரா வேலை செய்வா பாருங்க. என் பொண்ணு பியூட்டி கூட இப்ப எனக்கு என்னோட வேலையில உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கா. தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன கோரிக்காவும் பிளாக்கி கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிகளை பார்த்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சது. பிளாக்கி, என்னடி இது? இப்படி வெட்டி வச்சிருக்க? பொடி பொடியா வெட்ட வேண்டிய வெங்காயத்தை நீட்டா வெட்டி வச்சிருக்க. மெல்லிசா வெட்ட வேண்டிய உருளைக்கிழங்க மொத்தமா வெட்டி வச்சிருக்க. இதனாலதான் நான் உனக்கு எந்த வேலையும் கொடுக்கறது இல்ல. அம்மா, நீங்க எப்படி வெட்டணும்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் அப்படியே வெட்டி இருப்பேன். நான் சொன்னா மட்டும் நீ என்ன அப்படியேவா செய்ய போற? எப்ப பாரு நீ ஏடா கூடமா தான் செஞ்சு வைக்கிற. அதனாலதான் நீ செய்யற வேலை எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோனாக்குரியோட பொண்ணு பியூட்டி அம்மாவுக்கு சமையல் வேலையில உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு சோனாக்குரிய கிச்சடி தயார் பண்ணிச்சு. பியூட்டிய கொஞ்ச நேரம் அடுப்பு பார்த்துக்க சொல்லிட்டு சோனாக்குரி எங்கேயோ வெளியில போயிருந்தது. கிச்சடி தயாரானதுக்கு அப்புறமும் பியூட்டி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பை குறைக்காததால அந்த கிச்சடி லேசா அடிபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த சமயம் பார்த்து சோனாக்குரிய வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. அம்மா, சாரிம்மா, நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்ததால கிச்சடி வீணா போயிடுச்சு. பியூட்டி, கிச்சடி தயாரான உடனே நம்ம நெருப்போட வேகத்தை குறைச்சு விட்டோம். இல்லன்னா இப்படிதான் அடிபிடிச்சிடும். இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பொண்ணு பியூட்டி முதலா கிச்சடி தயார் பண்ணியிருக்கா. அது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். இதை கேட்டு பியூட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் எந்த வேலையை செஞ்சாலும் திருத்தமா செய்யணும்னு அப்பவும் மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிச்சு. ஒரு நாள் ஏதோ வேலையா வெளியில போயிருந்த சோனாக்குருவி இன்னும் வீட்டுக்கு திரும்பல. இன்னைக்கு அம்மா வரதுக்குள்ள சமையல் வேலையை முடிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் அம்மா வந்தவனே ரொம்பவும் ஆச்சரியப்படுவாங்க. இப்படி நினைச்ச பியூட்டி உடனே சமையல் வேலையை ஆரம்பிச்சது. இதே சமயம் சோனாக்குருவி மல்லிகை கடையில தனக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல சோனாக்குரியோட தோழி மீனாவும் கடைக்கு வந்துருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் சந்திச்சதால சந்தோஷமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா மீனா,
இப்பெல்லாம் வீட்டுல வேலை அதிகமா இருக்கிறதால வெளியில கிளம்பவே இல்ல. நாம 2 பேருமே ஒரே காட்டுல தான் குடியிருக்கோம். இருந்தாலும் நம்மளால சந்திக்க முடியல. நீ இப்ப கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். என்னோட பொண்ணு பியூட்டி இப்ப நல்லா வளர்ந்துட்டா. அவளை கண்டிப்பா நீ பாத்துட்டு தான் போகணும். சோனா குருவி சொன்னதுக்கு சம்மதிச்சாவும் பிறகு சோனா குருவியோட அது வீட்டுக்கு பறந்து போச்சு. நம்ம வீட்டுக்கு போய் சீக்கிரமா சமையல் செஞ்சாகணும். மீனா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரா. அவளை கண்டிப்பா சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போறப்ப இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் சோனா குருவியும் அதுக்கு தோணி மீனாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்த சோனா குருவிக்கு கிச்சன்ல இருந்து ஏதோ வாசனை கண்டுபிடிச்சிருச்சு. பியூட்டி பியூட்டி, கிச்சன்ல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாரு, மீனா ஆண்டி வந்திருக்காங்க. இதுதான் என்னோட பொண்ணு பியூட்டி. இதுதான் மீனா ஆண்டி. நீ சின்ன வயசுல இவங்கள பாத்திருக்க. ஆனா அது உனக்கு இப்ப ஞாபகம் இருக்காது. வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்பவும் நல்லா இருக்க. என்னோட வாழ்த்துக்கள். பியூட்டி, நீ ஆண்டி கூட பேசிக்கிட்டு இரு. நான் போய் சமையல் பண்ணிய பாக்குறேன். அம்மா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் சமையல் செஞ்சு முடிச்சிட்டேன். சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு கிச்சனுக்கு போய் 3 பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சு கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் பார்த்த சோனா குருவிக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. பியூட்டி, நான் வரதுக்குள்ள நீ சமையல் செஞ்சு முடிச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறகு 3 பேரும் இந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆண்டி, என்னோட சமையல் எப்படி இருக்கு ஆண்டி? பியூட்டி, உன்னோட சமையல சாப்பிட்டு பார்த்து நான் அசந்து போயிட்டேன். சோனா, உன்னோட பொண்ணு கையில ஏதோ மந்திரம் இருக்கு. இல்லன்னா இவ்வளவு அருமையா சமைக்க முடியாது. தன்னை பத்தி அம்மாவும் அம்மாவோட தோழியும் ரொம்ப பெருமையா பேசிக்கிறத பார்த்து பியூட்டி சந்தோஷப்பட்டுச்சு. அம்மா, நான் போய் நதியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இருந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. சரி பியூட்டி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடு. சோனா குருவி இப்படி சொல்ல பியூட்டி தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரைக்கு பறந்து போச்சு. நதிக்கரைக்கு போன பியூட்டி அங்க பிளாக்கிய சந்திச்சது. பியூட்டி, நான் இப்ப எங்க வீட்ல எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஏன்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் அம்மா அதுல குறை கண்டுபிடிச்சு திட்டுறாங்க. அப்படியா? ஆனா நான் அப்படி இல்ல. இன்னைக்கு எங்க வீட்ல எல்லா சமையலையும் நான் தான் செஞ்சேன். எங்க வீட்டுக்கு வந்த எங்க அம்மாவோட தோழி இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு என்ன பாராட்டினாங்க. இதனால பிளாக்கி இப்ப எல்லாம் வீட்டுல எந்த வேலையும் செய்யறதே இல்ல. எப்பவும் தன்னுடைய கூட்டுல படுத்து தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே சில மாசங்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் தோழி மீனா சோனா குருவி வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குச்சு. என்ன மீனா, எப்படி இருக்க? நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். சோனா, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு தான் உன் வீட்டுக்கு வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. என்னோட பையன் இப்ப படிச்சுட்டு வெளிநாட்டுல வேலையில இருக்கான். அவனுக்கு பியூட்டிய பொண்ணு கேட்கலாம்னு தான் நான் இங்க வந்தேன். இத கேட்டு சோனா குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பிறகு சோனா குருவி பியூட்டியோட அபிப்பிராயத்தை கேட்க பியூட்டியும் சம்மதம் சொல்லிடுச்சு. பிறகு சீக்கிரமாவே ஒரு நாள் பியூட்டிக்கும் மீனாவோட பையனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு பிறகு பியூட்டி தன்னோட மாமியார் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. ஒரு நாள் சோனா குருவியும் கோரிக்காவும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. சோனா, நானும் என் பொண்ணு பிளாக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறேன். ஆனா மாப்பிள்ள தான் கிடைக்கல. வர்றவங்க எல்லாம் போய் சொல்லி அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே திரும்பி வர்றதில்ல. கோரியக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு காகம் இருக்கு. நான் உங்க அம்மாவை நாளைக்கு அழைச்சிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு மன்னன் சொன்ன மாதிரி அந்த காகத்தோட அம்மாவை கோரி காகத்தோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. என்னங்க, உங்க பொண்ணு பிளாக்கி வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வாளா? அவளுக்கு சமைக்க தெரியுமா? இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பல. என் பொண்ணு செய்யற வேலையில எனக்கு திருப்தி இருக்காது. அதனால நான் அவளை வேலை செய்யறதே விடுறதில்ல. எல்லா வேலையும் நானே தான் செய்வேன். இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நாங்க என்ன பண்றது? எந்த வேலையும் செய்ய தெரியாத ஒரு பொண்ணால எப்படி ஒரு குடும்பத்தை நல்லபடியா நடத்த முடியும்? இப்படி சொன்ன அந்த அம்மா பிறகு அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. சோனா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிளாக்கிக்கு எந்த மாப்பிள்ளையும் செட் ஆக மாட்டேங்குது. அவளுக்கு வயசு வேற ஏறிக்கிட்டே போகுது. கோரியக்கா, நீங்க எங்க தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க பிளாக்கிய கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. இப்படி சொன்ன குருவி பிளாக்கிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துச்சு.
இங்க பாரு பிளாக்கி, பியூட்டி எப்படி என்னோட பொண்ணு அதே மாதிரி நீயும் என்னோட பொண்ணுதான். இந்த வீடு உன்னோடது. உன்னோட வீட்டை நீ எப்படி கவனிச்சுக்கிட்டியோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை கவனிச்சுக்கணும். ஆண்டி, நான் முழு மனசோட நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுவேன். ஆனா ஏதாவது தவறு நடந்துடுச்சுன்னா? தவறு நடந்து அதை பத்தி நீ கவலைப்படாத. அது தவறுன்னு உனக்கு தெரிய வந்தாலே அது தன்னால சரியாகிடும். சரி, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா. பிறகு கிச்சனுக்கு போன பிளாக்கி டீ தயார் பண்ண ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரத்துல பிளாக்கி சோனா குருவிக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்துச்சு. அந்த டீ அவ்வளவு நல்லா இல்ல. இருந்தாலும் சோனா குருவி அது நல்லா இல்லைன்னு சொல்லி பிளாக்கியோட மனசு கஷ்டப்படுத்தல. பிளாக்கி, டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் சர்க்கரைய கொஞ்சம் குறைச்சிட்டு டிக்காஷனை இன்னும் கொஞ்சம் அதிகமா ஊத்தி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இப்படி சொல்லி பிளாக்கிய உற்சாகப்படுத்தின சோனா குருவி பிளாக்கிக்கு சமையல கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்க ஆரம்பிச்சது. பிறகு பிளாக்கிய மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு போய் காய்கறி வாங்குறது, மளிகை ஜாமான் வாங்குறது, இப்படி எல்லா வேலையும் கத்து கொடுத்துச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்படி ஒரு மாசம் பிளாக்கிய தன்னோட வீட்டுல வச்சிருந்து எல்லா வேலைகளையும் கத்து கொடுத்த சோனா குருவி பிறகு பிளாக்கிய கோரிக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. அம்மா, நான் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு தெரியாத வேலையே இல்ல. இப்படி சொன்ன பிளாக்கி கிச்சனுக்கு போய் கொஞ்சம் சக்கரை பொங்கல் தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துச்சு. அதை சாப்பிட்டு பார்த்த கோரிக்காகும் ரொம்பவும் ஆச்சரியமாயிடுச்சு. சோனா, என் பொண்ணு பிளாக்கி தயார் பண்ணனதா? இதை என்னால நம்பவே முடியல. உனக்கு ரொம்பவும் நன்றி சோனா. என்னால முடியாதத நீ சாதிச்சு காட்டிட்ட. கோரியக்கா, நம்ம பசங்க வேலையில ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்திட்டு அவங்க செஞ்ச தவறு நம்ம சுட்டி காட்டணும். அதை விட்டுட்டு அதுக்காக திட்ட ஆரம்பிச்சோம்னா அவங்க எந்த வேலையும் கத்துக்க மாட்டாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பிளாக்கிக்கும் ஒரு அழகான காகத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு மாமியார் வீட்டுக்கு போன பிளாக்கி ரொம்பவும் நல்லபடியா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு அந்த காட்டுல காத்து பயங்கரமா வீசிக்கிட்டு இருந்தது. இப்படி வீசின காத்தையும் பொருட்படுத்தாம சோனா குருவி உணவு தேட பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி பறந்து போன சோனா குருவி மரங்கள் அடர்த்தியா வளர்ந்திருக்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அங்க இருந்து ஒரு மரத்துல ஒரே ஒரு இனிப்பான பழம் பழுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது. அப்பாடா, இவ்வளவு தூரம் பறந்து வந்து வீணா போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, என்னோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பழம் கிடைச்சிருச்சு. இத பார்த்தா என்னோட குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி நினைச்சு சோனா குருவி அந்த இனிப்பான பழத்தை பறிச்சு எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வழியில சோனா குருவியை பார்த்த காலுக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா சோனா, இந்த பழத்தை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லு. நானும் ரொம்ப பசியில இருக்கேன். வீட்டுல இருக்கிற கோரிக்காகமும் பசியில தான் இருக்கா. காலன்னா, நம்ம காட்டுல மரங்கள் அடர்த்தியா இருக்கிற பழம்தான் இந்த பழம் கிடைச்சது. ஆனா அந்த மரத்துல ஒரே ஒரு பழம் தான் இருந்துச்சு. அததான் நான் எடுத்துட்டு வந்தேன். சரி, போகட்டும். தானியங்களாவது எங்க கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? இந்த காலத்துல நம்ம காட்டுல உணவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க பக்கத்து காட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா தானியங்களை எடுத்துட்டு வரலாம். அதுவும் இல்லாம அங்க உள்ள மரங்கள்ல பழங்களும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்படி சொன்னா குருவி பிறகு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. பிறகு காலுக்காகவும் பக்கத்து காட்டுக்கு போக ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போன காலுக்காகவும் கடைசியா பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்துடுச்சு. பக்கத்து காட்டுல ஒரு இடத்துல அடர்த்தியா வளர்ந்த இந்த மரங்களுக்கு இடையில ஒரு திராட்சை கொடி இருந்துச்சு. அந்த திராட்சை கொடியில நிறைய திராட்சை பழங்கள் கொத்து கொத்தா தூங்கிக்கிட்டு இருந்தது. எனக்கு திராட்சை பழங்கள் கிடைச்சிருச்சு. நானும் என்னோட மனைவியும் இன்னைக்கு திராட்சை பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். காலுக்காக இப்படி சொன்னதை கேட்டுட்டு அந்த திராட்சை கொடி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. காகமே, இந்த பழங்களை சாப்பிட்டு நீயும் உன்னோட மனைவி மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காத. காட்டுல உள்ள மத்த பறவைகளும் இந்த பழங்களை சாப்பிட்டு தங்களுடைய பசியை போக்கிக்கணும்னு ஆசைப்படு. கொடியே, நீ சொல்றபடியே செய்யறேன். என்னோட காட்டுக்கு போய் அங்க உள்ள எல்லா பறவைகள் கிட்டையும் இங்க பழங்கள் கிடைக்கிற விஷயத்த கண்டிப்பா சொல்லுவேன். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு அந்த திராட்சை கொடியில இருந்து ஒரு கொத்து திராட்சைய பறிச்சு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போன உடனே கோரிக்காக அந்த திராட்சை கொத்தை சாப்பிட்டு பார்த்துச்சு. காலுஜி, இந்த திராட்சை ரொம்ப ருசியா இருக்கு. அந்த திராட்சை கொடியில இந்த ஒரு கொத்து தான் இருந்துச்சா, இல்ல இன்னும் நிறைய பழங்கள் இருக்குதா? கோரி, இந்த மாதிரி நிறைய பழங்கள் அந்த கொடியில இருக்கு. ஒரு திராட்சை கொடியில இவ்வளவு பழங்கள் இருக்கிறத நான் இன்னைக்குதான் பார்த்தேன். காலுஜி, இந்த திராட்சை கொடி எங்க இருக்கிறதுன்ற விஷயத்த நீங்க தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நம்ம காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் அங்க போய் அந்த கொடிய மொட்டை அடிச்சிருவாங்க.
கோரி, நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். இருந்தாலும் அந்த கொடி இந்த விஷயத்த போய் எல்லா பறவைகள் கிட்டையும் சொல்லுன்னு என்கிட்ட சொல்லுச்சு. ஏன்னா அந்த கொடி தங்கிட்ட இருக்கிற திராட்சை பழங்களை எல்லா பறவைகளும் சாப்பிடணும்னு ஆசைப்படுது. காளிஜி, அந்த கொடிதான் ஏதோ முட்டாள்தனமா சொல்லுதுன்னா நீங்களும் அது சொன்ன மாதிரி மத்த பறவைகள் கிட்ட போய் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நானும் உங்க கூட வரேன். அந்த கொடி கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தான் தெரியும். இப்படி சொன்ன கோரிக்காகும் மறுநாள் ஒரு பெரிய கூடை எடுத்துக்கிட்டு காலுக்காகத்து கூட பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. பக்கத்து காட்டுக்கு போய் சேர்ந்த உடனே கோரிக்காக திராட்சை கொடியில இருந்த பழங்களை பறிச்சு போட்டு தன்னோட கூடையை நிரப்ப ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் அந்த திராட்சை கொடை இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, நீங்க எதுக்காக இவ்வளவு பழங்களை பறிச்சு சேகரிக்கிறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. என்னோட கொடியில பழங்கள் இருந்தாதான் மத்த பறவைகள் இங்க வந்து சாப்பிட முடியும். கொடியே கொடியே, நீ எங்களை தப்பா நினைச்சிட்ட. இந்த பழங்களை நாங்க எங்களுக்காக எடுத்துக்கிட்டு போகல. இவ்வளவு தூரம் பறந்து வந்து சாப்பிட முடியாம நிறைய வயதான பறவைகள் பசியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கதான் நாங்க இவ்வளவு பழங்களை பறிச்சுக்கிட்டு போறோம். காகங்களே, நான் ஒரு நிமிஷம் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். என்னோட பழங்கள் வயதான பறவைகளோட பசியை போக்குறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னோட கொடியில இருந்து எவ்வளவு வேணாலும் பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த கொடி இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் திராட்சை பழங்கள் இருந்த கொடியை தூக்கிட்டு அங்கிருந்து சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு பறந்து வந்தாங்க. காலையில இருந்து உணவுக்காக அலைஞ்சிருந்த சோனா குருவி, புறா, அடிட்டாக்கிளி இவங்க 3 பேரும் உடல் ரொம்பவும் கழிச்சு போனதால ஒரு மரத்து மேல வந்து உட்கார்ந்தாங்க. சோனா, இதுக்கு மேல என்னால எங்கேயும் பறந்து போக முடியாது. இவ்வளவு நேரம் தேடி பார்த்தோம், ஒரே ஒரு தானியம் கூட கிடைக்கல. நான் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. அங்க பாருங்க, காலனும் கோரியாக்காவும் வராங்க. அவங்க கூடையில என்னமோ எடுத்துட்டு வராங்க. சோனா குருவி இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது காங்களும் அந்த மரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த கூடையில இருந்த திராட்சை பழங்களை பார்த்ததும் பசியோட இருந்த இவங்க 3 பேருக்கும் வாயில நீர் வர ஆரம்பிச்சது. கோரியக்கா, நாங்க 3 பேரும் ரொம்ப பசியோட இருக்கோம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அதனால இதுல இருந்து எங்களுக்கும் கொஞ்சம் பழங்களை கொடுங்க. சோனா, இதுல இருந்து ஒரு பழத்தை கூட நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வரோம். காளிஜி, சீக்கிரம் கிளம்புங்க, வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் உட்காந்து பொறுமையா இந்த பழங்களை சாப்பிடணும். கோரி, என்னால உன்ன மாதிரி ஒவ்வொரு பழமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால எனக்கு போன உடனே ஜூஸ் போட்டு கொடுத்துடு. கோரியக்கா, நீங்க இந்த பழங்களை கொடுக்கணும்னா கூட பரவாயில்ல. இந்த பழங்கள் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்கன்னு உங்களுக்கு சொல்லுங்க. இங்க பாரு சோனா, சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நாங்க இங்க வந்ததுல இருந்து இந்த திராட்சை பழங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல இந்த திராட்சை பழங்களை பத்தி நாங்க எதுவும் பேச மாட்டோம். கோரி, நாம இங்கேயே உட்கார்ந்து இருந்தா இப்படிதான் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வா, நாம கிளம்புவோம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு அந்த கூடையை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இந்த காகங்கள் ரொம்பவும் சுயநலமானவங்க. பழங்களை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அது எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வராங்கன்னு கூட அவங்களால சொல்ல முடியல. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் மேற்கு பக்கத்துல இருந்து தான் வந்தாங்க. அதனால இவங்க இந்த பழத்தை பக்கத்து காட்டுல இருந்து தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். வாங்க, நாமளும் போய் தேடி பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் 3 பேரும் பிறகு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன பறவைகள் பக்கத்து காட்டுக்குள்ள நுழைஞ்சதும் மரங்கள் மேல பறந்து வந்த அந்த திராட்சை கொடியை பார்த்துட்டாங்க. உடனே 3 பேரும் அந்த திராட்சை கொடி கிட்ட போனாங்க. பறவைகளே, வாங்க வாங்க, அந்த காகங்கள் தானே உங்களை இங்க அனுப்பி வச்சாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட உங்களுக்கு பழங்களை கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க எங்களுக்கு எந்த பழமும் கொடுக்கல. பழம் கொடுக்காதது கூட பரவாயில்ல, அந்த பழத்தை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னு கூட அவங்க எங்க கிட்ட சொல்லல. அந்த காகங்கள் ரொம்பவும் சுயநலமான காகங்கள். அவங்க எப்பவுமே அப்படிதான். அப்படியா? அந்த காகங்கள் நிறைய பொய் பேசுவாங்க போல இருக்கு. நான் பொய் பேசுறவங்க கிட்டயும் பேராசை கொண்டவங்க கிட்டயும் நட்பே வச்சுக்க மாட்டேன். சரி பறவைகளே, நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? உங்க வயிறு நிறைய இந்த பழங்களை சாப்பிடுங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போங்க. அப்புறம் வழியில யாராவது பசியோட இருக்கிறத பாத்தீங்கன்னா அவங்கள இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. பிறகு இவங்க 3 பேரும் அந்த கொடியில இருந்த திராட்சை பழங்களை வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. பிறகு இவங்களுக்கு தேவையான திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி சந்தோஷமா பறந்து போனாங்க.
மறுநாளும் காங்கள் 2 பேரும் ஒரு கூடையை தூக்கிட்டு அந்த திராட்சை கொடை இருக்கிற இடத்துக்கு போனாங்க. காகங்களே, நேத்து நீங்க எடுத்துக்கிட்டு போற பழங்களை மத்த பறவைகளுக்கு கொடுத்தீங்களா? ஆமா ஆமா, நாங்க போற வழியிலேயே 3 பறவைகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் அந்த பழத்தை ஆளுக்கு கொஞ்சமா எடுத்து கொடுத்துட்டோம். காகங்களே, நீங்க பேசுறது அப்படியே பொய். நீங்க இவ்வளவு பொய் பேசுற திருட்டு காகங்கள்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நான் பழமே கொடுத்திருக்க மாட்டேன். இப்ப இங்க இருந்து உடனே போயிடுங்க, இல்லன்னா என்னோட கொடியால உங்களோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிருவேன். அந்த கொடி இப்படி மிரட்டின உடனே பயந்து போன காங்கள் 2 பேரும் பசியோட தன்னோட காட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு மறுநாள் அந்த திராட்சை கொடியில இருந்து கொஞ்சம் பழங்களை எடுத்துட்டு போன சோனா குருவி, சாகர் புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பசியோட அந்த காங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. நண்பர்களே, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ரொம்ப பசியில இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் பழம் கொடுங்க. காகங்களே, நீங்க நடந்துகிட்ட விதத்தை எங்களால மறக்கவே முடியாது. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. ரீட்டா தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? ரீட்டாவே கொடுக்காதப்ப நான் சத்தியமா கொடுக்க மாட்டேன். சோனா, இங்க உள்ளவங்கலயே உனக்கு தான் இறக்க குணம் ரொம்ப அதிகம். யார் எங்களுக்கு உதவி செய்யலனாலும் நீ கண்டிப்பா உதவி செய்வன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காங்களே, இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதாலதான் நீங்க தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த தடவை உங்களுக்கு நான் பழங்களை கொடுக்க போறது இல்ல. நீங்க செஞ்ச தவறு நினைச்சு கொஞ்ச நாள் வருத்தப்படுங்க. அதுக்கப்புறம் நாம எல்லாம் நண்பராகி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ ஆரம்பிக்கலாம். இப்படி சொல்லிட்டு எல்லா பறவைகளும் திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. காங்கள் 2 பேரும் அவங்க செஞ்ச தவறு நினைச்சு கண்கணியே அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க.